இப்பெல்லாம் எல்லா வீட்லயுமே போதுமான அளவுக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா எல்லா வீட்லயும் சந்தோஷம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜலதோஷம் வந்தா கூட நம்மளும் ஒரு நாள் தங்கிட்டு போகுது. ஆனா அந்த சந்தோஷம் வர்றது தெரியுமா? இப்போ ஒரு மனுஷன் சிரிக்க கத்துக்கிட்டானா அவன் புழைக்க கத்துக்கிட்டான்னு அர்த்தம். சிரிப்பு சந்தோஷமா வாழ்ற மனுஷங்களோட வயசை ஈஸியா சொல்ல முடியாது. எப்பவுமே அழகா இருப்பாங்க பசங்க மாதிரி. ரொம்ப கஷ்டமான வேலை எதுனா வாத்தியார் வேலை. ஏன்னா பழைய படத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாத்தியார் ரோலுக்கு போறது பூரா வெண்ணிராணி முடி இல்ல லூஸ் மோகன் இந்த மாதிரி ஆளுங்க நான் போடுவேன். அதே ஒரு நாள் ஸ்கூல் என்னாச்சு, இப்ப இருக்க பசங்களாம் சினிமா படம் பார்த்துட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஸ்கூல்ல வாத்தியார் போய் கேட்டேன், எதுக்கு நான் பையன் சரிச்சு அப்படின்னு. எங்கேயாச்சும் எடுப்பா பொம்பளை பையன் இந்த சண்டை போட்டு பார்த்துக்கியா? அதான் அடிக்கோடா சண்டைலாம் பார்க்கணும். அடிக்கோடா சண்டைலாம் கேள்விப்பட்டீங்க? புரியல. அடிக்கோடா சண்டைலாம் கேள்விப்பட்டீங்க? ரெண்டு பசங்க சண்டை போட்டு வாத்தியார் கேட்டாரு, ஏன்னா எங்கேயாச்சும் இந்த மாதிரி பொம்பளை பையன் சண்டை போட்டு பார்த்துக்கிங்களா அப்படின்னு. சார் பொழுதுக்கிறதுக்கு சர்வீஸ் இருக்கு நம்ம பொம்பளை ஆம்பளை சார். ஒரு பொண்ணு காய்ச்சல் நடந்து இப்படி ஒரு வீட்டுக்கு எடுத்து போயிட்டான். வாத்தியார் புரியல, என்ன பண்ண அந்த பிள்ளைய பிடிச்சி அப்படி கேட்ட. அவன் உடனே சொல்றான், சார் வாய்ப்புகள் அமைகிறது நாம் தான் அவன் 6 பேர் சம்பந்தமே இருக்காது. நல்ல கண்டை தகவல் மாதிரி இருப்பாங்க. பேரைக்கெல்லாம் வரவே மாட்டேன். அப்படிதான் ஒருத்தன் பேர் வந்து அறிவு. சரிம்மா இந்த மாதிரி தான் நீங்களும் அப்படியே நல்ல செகண்டவே அந்த மாதிரி ஒரு பையன் பேர் அறிவழகு. வாத்தியார் கேட்டார், ஏண்டா பேரே அறிவழகு வந்துச்சு இவ்வளவு மட்டும் பேரா இருக்கா அப்படின்னு. சும்மா இருக்க சார், பேர் யாத்திரிக்கு அறிவழகு இருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி மேடையில் மட்டும்தான் வந்து ஒரு அற்புதமான விஷயம். இந்த உடம்பை மறைக்க ஆடை எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒரு கலைஞனின் திறமையை வெளிப்படுத்த மேடை மிகவும் முக்கியம். ஆனா மேடையில் பண்ணலாம் சாதாரண விஷயம். நமக்கு நாம ஒரு பேசி போச்சு கொடுத்து கீழே ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு அப்பதான் ஊர் மேடையில் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கேன். லைனா 4 பேர் எனக்கு போனாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா வச்சுக்கீங்க எதுக்கு எனக்கு புரியும் என் பேர் நீங்க சொல்லுவீங்களா பொருள் இல்லையா அப்படின்னு. சொல்றதுக்கு பொருளும் இருக்கு, கொய்யால எடுத்து கலந்தாண்டா இல்ல அதுல சரி இன்னொரு நாள் கொஞ்சம் உருக்கமா பேசுவாங்க அப்படின்னு ஒரு வேலையில இந்த உயிர் பேசிட்டு இருக்கும் போதே போயிடும். அங்க இருக்கு கேட்டுட்டு இருக்கும்போது எத்தனை பேர் உயிர் போயிடும். இந்த மேடையில இருக்கிற சால்வை பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நான் அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு. இல்லை அப்ப எடுத்து சிறப்பாக என்ன பண்ணீங்க அப்படின்னு. அதாவது ஒரு பழமை சொல்லுவாங்க, பூவுல மங்கையா பொறுப்படியா போற இடம்லாம் திருப்படியான்ற மாதிரி என் பொழுது போற இடம்லாம் அனுப்பிட்டு வர வேண்டியதாக இருக்கு. அன்னைக்கு ஒரு மதுரைக்கு ஒரு சின்ன வேலையா போனேன். அங்க ஒரு ஊரு மதுரைக்காரங்க பத்தி சொல்லவா ஒரு சின்ன ஊரு. அங்க போய் நைட்டு வர லேட் ஆயிடுச்சு, பஸ் கிடைக்கல. சரி என்னடா இது பண்ணலாம் அப்படின்னு சரி நான் ராத்திரி நீங்க ஒரு வீட்டுல தங்கிட்டு காலைல போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டு தட்டி ஏங்க எனக்கு ராத்திரி மட்டும் தங்கிட்டேன் காலைல முதல் பஸ் பிடிச்சி கிளம்பிருக்காங்க. இல்லவா அதெல்லாம் முடியாது, வயசு பிள்ளைங்க இருக்கணும் எங்களாம் தங்க முடியாது. ஏன்னா அது வயசு பிள்ளைங்க தான் தங்க பண்ண மாட்டாங்களோ அப்படின்ட்டு அடுத்த வீட்டு தட்டி முதல்ல கேட்டுரும் அப்படின்ட்டு ஒரு வீட்டு தட்டி எங்க வயசு பிள்ளைங்க ஏதாவது இருக்கா வாழ்க்கையே அடி வாங்க வேற என்ன பார்த்ததுதான் என்ன சொல்லுமா கல்லால
அங்க ஏதாச்சும் ஒரு பொம்பளை சாமி வந்து ஓம் காம்பரம் அப்படின்னு வந்து சாமி வந்து பூஜை பண்ணி பாத்தீங்களா? முடியாது. ஏன்னா அந்த தெய்வமே பெண்கள் தானே. நம்மளே நீங்க படிக்கணும், நாளைக்கு ஒரு பெரிய டாக்டர் ஆயிரும், ஒரு நாள் ஒரு பெரிய ஆளாயிரும். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் எந்த உயரத்திற்கு சென்றாலும் உங்களை ஈன்றெடுத்த தாய்க்கும் தூக்கி வளர்த்த தந்தைக்கும் நீங்க அதனால நம்ம ஈஸியில பேருக்கு முன்னாடி போடுறோம். நம்ம படிச்சு வாங்க பட்டத்து பேருக்கு பின்னாடி போடுறோம். 10 வருஷம் கழிச்சு தங்க விலை கூட குறையும், தக்காளி விலை கூட குறையும். ஆனா ஒரு நகைச்சுவை இருக்கு, சிரிப்பு மட்டும் எங்கேயுமே குறையாது. ஏன்னா ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா என்னடா ஒரு பாட்டு 10 வாட்டி கேட்டீங்கன்னா அது புரியாம போயிடும். ஆனா என்னைக்கோ யாரோ சொன்ன நகைச்சுவை இன்னைக்கு சொன்னா கூட நமக்கு சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை. ஒரு நாள் ஒரு போர் நடந்துக்கிட்டு தளபதி அங்கே ஓடினார். எப்பா எல்லாருக்கும் ஒரு கெட்ட செய்தி, ஒரு நல்ல செய்தி அப்படின்னாரு. அப்படியா, சரி கெட்ட செய்தி முதல்ல சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கெல்லாம் தீர்வு போச்சு, இனிமே சாப்பிட வெறும் குதிரை சண்டா இருக்கு அப்படின்னா. சரி அப்ப நல்ல செய்தி என்ன? குதிரை சண்டை நிறைவேற்று அப்படின்னு. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு மனிதன் நடந்து போயிட்டு இருக்கும்போது செருப்பு வந்து போச்சு. ஒரு டீ கடையில் போயிட்டு எப்பா இந்த செருப்பு வரலாம் வச்சுக்க, நான் போயிட்டு ஒரு வேலை சும்மா போறேன், போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இன்னொரு நாள் ஆச்சு, ஒரு படத்தை எடுத்து போயிருக்காங்க, மழை வந்துருச்சு. ஐயோ மழை வந்துருச்சு, எப்படி அயன் பண்றது? இங்க வேணா வச்சுட்டு போறேங்க, மழை பெய்யுங்க நீங்க எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு. நானும் அப்படின்னு. அதே மாதிரி எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு பிஞ்ச செருப்புக்கு இருக்க மரியாதை கூட ஒரு இறந்த மனுஷனுக்கு கிடையாது. அது நடுவில் ஒரு சின்ன கேப், அதுக்குள்ள எத்தனை ஆப்பு சந்தோஷமா மக்களோட மக்களா ஒண்ணா சேர்ந்து வாழாம காசு பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? கடைசி ஒரே விஷயம் சொல்லி கொடுத்துருங்க. வாழ்க்கை இது வந்து நெருக்கடி முட்டுதான் சொல்ல இருக்குது. வாழ்க்கை வட்டமோ சகமோ எனக்கு என்னங்க, ஆனா ரொம்ப கஷ்டம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு பழைய பாட்டு இருக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழிடாது,